ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லறை திருநாள். கிறிஸ்தவ முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இறந்து போனவங்க ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, சுற்றி உள்ளவங்க அவங்களோட கல்லறைக்கெலாம் போயிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களை நம்ம செஞ்சு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, வசதி வாய்ப்பு இல்லாத ஏழைகள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம தான தர்மம் செய்கிறது, அதுதான் அந்த நாள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக எங்கள் மாமனார் கல்லறை வந்து ஊரில் இருக்குது. அதனால எங்கள் மாமியார் ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எங்கள் நாத்தனார், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து போகிறப்ப இங்கேருந்து நாங்கள் மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மட்டன் பிரியாணி தம்மில் போட்டு, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு, டெசர்ட்டுக்கு பாயசம், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் வர சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடெலாம் பரிமாறி முடிச்சுட்டு ஒரு மாதிரி நல்ல ரிலாக்ஸாக போணுச்சுங்க. அங்கே உள்ள டாக்ஸ் கிட்டலாம் பார்ப்பாங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் தணிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் தான் சர்ச்லேருந்து ஃபாதர்ஸ் வந்து இந்த கல்லறையெல்லாம் மந்திரிப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து எங்கள் மாமனார் கல்லறை வந்து அந்த ஊரில் ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க மட்டும்தான் ஒரு கிறிஸ்டியன் கல்லறை தனியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து எங்கள் மாமனார் கல்லறைக்கு போயிட்டு அங்கே நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மாலையெல்லாம் மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கள் ஊரில் திரும்பி நாங்கள் வந்தவரில் எங்கள் அம்மாவோட கல்லறை இருக்குது. எங்கள் அம்மா ரீசெண்டாக தான் இறந்தாங்க. அவங்கள்ட்டையும் போயிட்டு எல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் நாங்கள் எல்லா மரியாதையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் வச்சு படைச்சிட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தான தர்மம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.